ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன சேட்டலைட் அண்ட் கலாம் சேட். இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சேட்டலைட் கலாம் சேட் என்ன ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். ஆமாங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். சேட்டலைட் பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சேட்டலைட்டை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் சேட்டலைட், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். சரி, நேச்சுரல் சேட்டலைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஸ்பேஸில் ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், அந்த பொருள் வந்து இன்னொரு பொருளை சுற்றி வந்துட்டு இருக்குது, அது ஒரு ஆர்பிட்டை சுற்றி வருதுன்னு வைங்களேன், அது நேச்சுரல் சேட்டலைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சன் ஒரு பொருள். அதே மாதிரி எர்த் வந்து என்னன்னா ஒரு ஆர்பிட்டில் சன்னை வந்து சுற்றி வருது. அதே மாதிரி எர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எர்த் கூட மூன் இருக்குது. மூன் வந்து ஒரு ஆர்பிட்டில் எர்த்தை சுற்றி வருது. ஸோ சன் இஸ் என்ன சொல்கிறது, சன்னோட சேட்டலைட்டாக எர்த்தை சொல்லலாம், அதே மாதிரி எர்த்தோட சேட்டலைட்டாக நம்ம மூணை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் ஒரு பாத்தில் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது சேட்டலைட், அதுவும் எங்கே ஸ்பேஸில். ஓகே, சரி. இந்த மாதிரி நேச்சுரல் சேட்டலைட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க சேட்டலைட்டை. சரி, நேச்சுரல் சேட்டலைட்டுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் என்னென்னு பார்த்தலாம். அதாவது பூமியிலேருந்து இப்போ நம்ம ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம்னு வைங்களேன், அந்த ராக்கெட்டில் சேட்டலைட்டை வச்சு சேட்டலைட்டை ஸ்பேஸ்க்கு அனுப்புனா அது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டோட முக்கியமான எதுக்காக அதை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுறதுக்கு, தட் மீன்ஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு, அதாவது டெம்பரேச்சர் என்ன, வெதர் என்ன, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஜிபிஎஸ் எக்ஸெட்ரா. அதாவது சேட்டலைட் இல்லைனா நம்மளால இப்போ இந்த டெக்னாலஜியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சேட்டலைட்டாக தான் கொண்டு வரப்பட்டது. சரி, சேட்டலைட்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆப்வியஸாக ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேட்டலைட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லோ எர்த் ஆர்பிட், அதுக்கப்புறம் மீடியம் எர்த் ஆர்பிட், ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட், அதுக்கப்புறம் வந்து போலார் ஆர்பிட். இந்த ஆர்பிட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு பாத், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பாத், அதாவது இந்த பாத்தில் வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்பிட். ஓகேங்களா? சரி, இதுதான் சேட்டலைட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே. சேட்டலைட்டில் எத்தனை பார்ட்ஸ், முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 4 இருக்குங்க. என்னென்னு ஒன்று வந்து பவர், அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் கண்ட்ரோலர், அதாவது இந்த ஹைட்டில் தான் நீ நிற்கணும் அப்படின்னு சொல்கிற ஆட்டிடியூட் கண்ட்ரோலர் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மெமரி. இந்த மெமரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்டோர் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காட்டிக்கு உருவாக்குறது தான் இந்த சேட்டலைட். அதாவது இப்போ நம்ம கிரவுண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம்னு வைங்களேன், அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அனுப்பி திருப்பி வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். இதுதான் சேட்டலைட்டோட வேலை. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் வந்து சேட்டலைட்டை ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆர்பிட்டில் வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஈவன் ஸ்பை பண்ணுறது கூட, அதாவது ஒரு நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சேட்டலைட் கூட ஸ்பை பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி கூட சேட்டலைட்ஸை வந்து ஸ்பேஸில் வைப்பாங்க. இந்த மாதிரி சேட்டலைட்டுக்கு தேவையான 4 பார்ட்ஸ்கள், அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. இந்த சேட்டலைட்டுக்கு செய்யறதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிச்சயமாக பல கோடிகள் ஆகும். ஈஸியாலாம் செஞ்சிட முடியாது. ஆனால் இந்த சேட்டலைட்டே வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக, அதாவது 1 லட்சத்தில் வந்து ஒரு சேட்டலைட் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் வந்து நம்ம கலாம் சேட்டை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரிஃபாட் ஷெரீப் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த கலாம் சேட் வந்து இவர் மட்டும் கண்டுபிடிக்கல, கூட ஒரு டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆப்வியஸாக 7 மெம்பர்ஸ். ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன், எங்கன்னா சென்னையில் இருக்க ஃபவுண்டேஷன். இது மூலிமா அவங்க போயிட்டு எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாசாவும் வந்து டூடுல்ஸும் வந்து ஜாயின் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒரு கேம், மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டில் தான் இவங்க போயிட்டு இவங்க மாடல் சப்மிட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட் வந்து 11லேருந்து 18 வரைக்கும் இருக்க கிட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணலாம், அவங்க பிளானை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணது தான் கியூப் ஆஃப் ஸ்பேஸ் நினைக்கிறேன். கியூப்ஸ் டு ஸ்பேஸ் ஆர் கியூப் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் தான் அந்த ஈவெண்ட்டோட பேர். அந்த டைமில் இவங்க போய் சப்மிட் பண்ணது தான் இந்த கலாம் சேட்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவங்களோட ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த சேட்டலைட்டுக்கு கலாம் சேட்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அவர் நம்மளுக்கு அவரை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரோல் மாடல். இஸ் அ ஜீனியஸ். அப்புறம் மாதிரி அவருக்காக ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது அந்த கலாம் சேட். கலாம் சேட்டை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்களா, அதோட டோட்டல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கியூப், நம்ம கைக்குள்ளே சேட்டலைட் செட் ஆகிடுங்க. அந்தளவுக்கு ஒரு கியூப் சைஸ் தான் இருக்கும் அந்த சேட்டலைட். 3.8 சென்டிமீட்டர் தான் அந்த டோட்டல் சேட்டலைட்டோ. அதோட வெயிட் பார்த்தோன்னு வைங்களேன் 64 கிராம்ஸ். இந்த 64 கிராம்ஸில் அவங்க அந்த சேட்டலைட்டே மேக் பண்ணிட்டாங்க. அந்த சேட்டலைட்டுக்கு மேக் பண்ணதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh. இதுவே வந்து அந்த சேட்டலைட்டை நம்ம வெளியே வேறு ஏதாச்சும் இதில் பண்ணணும், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2-3 crores மேலே ஆகுமே தண்டி கம்மியாகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து
ரொம்ப க்ரோஸ் கணக்காக ஆக வேண்டிய ஒரு சேட்டலைட்டை சிம்பிளாக இவங்க இவ்வளோ இதில் முடிச்சிட்டாங்க. இந்த 1 lakhல அவங்க முடிச்ச ஒரு சேட்டலைட் அது ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வைங்களேன், 240 minutes வந்து அந்த சேட்டலைட் வந்து ஆர்பிட்டில் சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் இல்லை, நாசா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெரியர் ஓரியன் அப்படின்ற ஒரு ராக்கெட் மூலிமா இவங்க கூட 7 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சேட்டலைட் வந்து 12 minutes வந்து ஆர்பிட்டில் இவால்வ் ஆச்சு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 ஒரு சின்ன சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்டிஃபை பண்ணாங்க. இந்த கலாம் சேட்டை அதுக்கப்புறமா இஸ்ரோ வந்து யூஸ் பண்ணாங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயங்க. அதாவது ஒரு சேட்டலைட்டை ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக்கி அதே சமயம் பர்ஃபார்மன்ஸும் வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நம்மளுக்கு வரும்போது நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணலாம், அதுவும் கம்மி காஸ்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இஸ்ரோ இருக்குது நம்மக்கிட்ட, இந்தியா கிட்டே இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆனால் வந்து சில பல நாடுகள் கிட்டே இருக்க, ஸ்ரீலங்கா கிட்டே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேட்டலைட் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வச்சிருக்க நாடுகிட்டேயோ கொடுத்து என்னோட சேட்டலைட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சேட்டலைட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி மெத்தடில் உருவாக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்ட், பட் அதே சமயம் நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கலாம் சேட்டை வந்து இஸ்ரோ எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வைங்களேன், இஸ்ரோ கலாம் சேட் வெர்ஷன் 2 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 24/1/2019 லான்ச் பண்ணாங்க. PSLV ஸ்டேஜ் 4 இந்த ராக்கெட் யூஸ் பண்ணாங்க. PSLV DL நினைக்கிற அதோட பேர். இந்த PSLV ராக்கெட் யூஸ் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கலாம் சேட், அதோட மொத்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் 10.2 cm, அதே சமயம் வந்து 1.26 kg. ஏன் இது வந்து இவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கிட்டத்தட்ட வந்து அதோட டியூரேஷன் தட் மீன்ஸ் வந்து 240 minutes இருக்கிற டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாடல் தான். பட் ஆனால் கொஞ்சம் வந்து அவங்க ரீமாடிஃபை நிறைய பண்ணாங்க. இது கூட நிறைய சோலார் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் நிறைய அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா இதை லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் இது கூட வந்து மைக்ரோசாட்டையும் வந்து மைக்ரோசாட் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டையும் லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ணது மூலயமா இருக்கிறதுலே வந்து ரொம்ப டைனியான சேட்டலைட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனால் இது வந்து பிஸ்னஸ் சொல்கிறது ஸ்பேஸ்க்கு கொண்டு போகப்பட்டது. இது ரொம்ப பெரிய விஷயங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஸோ அதனால் தான் இந்த வீடியோ மேக் பண்ண நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.